அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதி தொல்காப்பியம் எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தினுடைய தனித்தன்மையை, தனிச்சிறப்புகளை இன்றைக்கு பாடப்பகுதியாக பார்க்கலாம். ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பிய தமிழ் முனிவர் செய்த தமிழ் தொன்மையின் முதல் நூல் தொல்காப்பியம். இலக்கணத்தோடு மட்டும் அமையாது ஒழுகலாற்று பண்பாட்டு நூல், உளவியல் நூல் போன்ற நூலின் கருத்துக்கள் அடங்கிய பொருளதிகாரத்தை தன்னகத்து கொண்டுள்ள வாழ்க்கை பெருநூலாகவும் திகழ்கின்றது. இது எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 பகுதிகளை உடையது. ஒவ்வொன்றும் 9 இயல்களை உடையது. மொத்தம் 1610 சூத்திரங்கள் உள்ளன. தொல்காப்பியம் முழுமைக்கும் முதல் உரை கண்ட நல்லிசை சான்றோர் இளம்புறனர் ஆவார். இறுதியில் முழுமைக்கும் உரை கண்டவர் நச்சினார்க்கினியர், பேராசிரியர் இருவர் நூல் முழுமைக்கும் உரை கண்டவர்கள். எழுத்ததிகாரத்தில் தமிழ் எழுத்தொழிகளின் சிறப்புகளையும் செவ்வி அமைப்பையும் உரையாசிரியர்கள் விளக்கியுள்ளனர். தமிழ் எழுத்துக்களின் அமைப்பு எளியது, நினைத்தற்கு எட்டாது ஆயினும் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான அமைப்பாகும். எழுத்து உணர்த்தின காலத்தினால் பெற்ற பெயர் 8 வகையானும் எட்டிறந்த பல வகையானும் உணர்த்தினர். அவற்றுள் எழுத்து இணைத்தென்றலும், இன்ன பெயர் என்றலும், இன்ன முறைமை வென்றலும், இன்ன அளவின வென்றலும், இன்ன பிறப்பின என்றலும், இன்ன புணர்ச்சிய வென்றலும், இன்ன வடிவின வென்றலும், இன்ன தன்மைய வென்றலும் என்று எழுத்ததிகாரத்தின் சிறப்புகளை, அதனுடைய தனித்தன்மையை இளம்பொருளார் விளக்கியுள்ளார். எழுத்ததிகாரம் மொத்தம் 9 இயல்களை உடையது. முதல் இயல் நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர்மெய்யியல், புள்ளிமெய்யியல், குற்றியலுகர புணரியல். 6வது இயலான உருவியலில் உருவெழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணத்தை உணர்த்துகின்ற காரணத்தினால் உருவியல் என்று பெயரமைந்தது. இன்றைய பாடப்பகுதி உருவியலில் தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். உருவுகளோடு பெயர் புணரும் இயல்பு உணர்த்தினமையின் உருவியல் என்றாயிற்று என்று கூறலாம். உயிரீறுகள், மெய்யீறுகள், முற்றுவுர குற்றுவுர ஈறுகள் புணரும் போது அடையும் மாற்றங்களை இந்த இயலில் காண்போம். ஆ, ஆ, உ, ஏ, ஔ என்னும் அப்பால் ஆறன் நிலைமொழி முன்னர் வேற்றுமை உருவிற்கு இன்னே சாரியை என்பது நூற்பால். இதற்கு விளக்கம்: ஆ, ஆ, உ, ஏ, ஔ என்று சொல்லப்படுகின்ற ஆறனையும் ஈறாக உடைய நிலைமொழிகளின் முன்னர் வேற்றுமை உருவுகள் வருமொழியில் வந்தால் அவை இடையில் வருகின்ற சாரியை இன்சாரியை ஆகும். அப்ப எடுத்துக்காட்டாக விழ என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். நிலைமொழியில் விழ என்ற சொல் லா ஈர் இருக்கு அல்லவா, அந்த இல் கூட்டல் அ லா அகர ஈரு லா. அப்ப அந்த ஐகாரத்தை ஏற்கும் போது, உருவுகளை ஏற்கும் போது வருகின்ற சாரியை இடையில் இன்சாரியை. அப்ப எப்படி பிரிப்போம்? விழ கூட்டல் இன் கூட்டல் ஐ திசைக்கொண்டு விளவினை அப்படின்னு சொல்லலாம். அப்ப விழ கூட்டல் இன் கூட்டல் கு விளவிற்கு, விழ கூட்டல் இன் கூட்டல் அது விளவினது, விழ கூட்டல் கண் கூட்டல் இன் கூட்டல் கண் விளவின் கண். அப்படி அகர ஈறுகள் மாற்றம் பெறும். அடுத்து ஆகார ஈறுல பாத்தீங்கன்னா பலா லா இருக்க நிலைமொழியில லா நெடில், அந்த இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆகார ஈறு. அந்த ஆகார ஈறு நிலைமொழி இருக்கக்கூடிய ஆகார ஈறு வறுமுறையில் உருவை ஏற்கும் போது எப்படி இருக்கு? இடையில் இன்சாரியை பெற்று வரும். அப்ப பிரிக்கும் போது பலா கூட்டல் இன் கூட்டல் ஐ பலாவினை, பலா கூட்டல் இன் கூட்டல் ஓடு பலாவினோடு, பலா கூட்டல் இன் கூட்டல் கு பலாவிற்கு, அப்படிதான் வரணும். அது ஆகார ஈறு. அது உகர ஈறு சொல்லிட்டு கடு, கடு டூ இருக்கு இல்லையா, டூ என்பது நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த உகரம், இட்டு கூட்டல் ஊ டூன் இருக்கு. அப்ப உகரம் இருக்கு இல்லையா, அந்த உகரம் உகர ஈரம் இன்சாரியை பெற்று கடுவினை, கடுவினோடு. அது பிரிக்கும் போது அப்படிதான் ஒண்ணு போலதான் வரும். ஒவ்வொரு இருக்கும் மேற்கொள்ள சொல்லப்பட்டது போல ஒரே மாதிரிதான் வரும். அப்ப கடு கூட்டல் இன் கூட்டல் கு கடுவிற்கு அப்படின்னு வரும். அப்ப ஊகார ஈறு பாருங்க, கழு கூட்டல் கழு ஊகாரம். அப்ப ஊகாரத்து பக்கத்துல ஒரு உகரம் வருது பாருங்க, கழு ரூ இல் கூட்டல் ஊன்ற கழுன்னு இருக்கு. ஊகாரம் ஒரு உகரம் நிலை பெறுது நிலைமொழியில். அது வேற்றுமை உருவை ஏற்கும் போது கழு கூட்டல் இன் கூட்டல் ஐ கழுவினை,
கழு கூட்டல் இன் கூட்டலோடு கழுவினோடு என்று வரும். அதே போல ஏகார இருக்கும் பாத்தீங்கன்னா சே சே என்பது ஒரு எழுத்து ஒரு மொழி. எது ஏகார இருபத்தா சே இச்சு கூட்டல் ஏ சேன்னு சொல்றோம். அப்ப ஜே கூட்டல் இன் கூட்டல் ஐ சேவினை, ஜே கூட்டல் இன் கூட்டல் ஓடு சேவினோடு என்று வரும். அவுகார இருப்பு பாத்தீங்கன்னா அதே போல அவுகாரம் அது ஒரு எழுத்து ஒரு மொழியா இருந்தாலும் இலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த ஹவ் என்ற உயிர் பெற்று வரணும். அப்ப அவு கூட்டல் இன் கூட்டல் ஐ அவ்வினை, அவு கூட்டல் இன் கூட்டல் ஓடு அவ்வினோடு என்று வரணும். இப்போ அகர இரு முதலியவற்றில் வேற்றுமை உருவு ஏற்கும் போது இடையில் வருகின்ற என்சாரி என்சாரி, அது அகர ஈரா இருக்கட்டும் ஆகார ஈரா இருக்கட்டும், அது உயிரீர்கள். இந்த உயிரீர்கள் இடைமொழி இருக்கும் போது வறுமொழியில் வேற்று உருவை ஏற்கும் போது இடையில் வரக்கூடிய சாரிகள் என்சாரின்னு பார்த்தோம். அது அடுத்த நோக்கா அகர ஈற்று பன்மை பெயர்களில் அதே அகர ஈறு பன்மை பெயர்களில் என்ன சாரியை பெறும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப பல்லவை முதலிய அகர இறுதி திருவெயர் வற்றோடு சிவனன் எச்சம் என்று. இப்ப பன்மை பொருளை தருகிற பெயர்களில் இறுதியில் வருகின்ற அகரம் வற்று சாரியை பெற்று வரும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பல்ல, பல்ல, உள்ள, இல்ல, சில்ல, இதெல்லாம் அந்த பன்மை பொருட்களை உணர்த்துகின்ற பெயர்கள் இல்லையா. அப்ப பல்ல கூட்டல் வற்று கூட்டல் ஐ, அது ஆகார இதுதான் வருது நிலைமொழி பாருங்க. லா இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆகார இதுதான் வருது. அப்ப பல்ல கூட்டல் வற்று கூட்டல் ஐ பல்லவற்றை, பல்லவற்றோடு. ஒண்ணுக்கு சொல்லப்பட்ட விதிமுறைதான் மற்றதுக்கும் அதே போலதான். அப்ப சில்ல கூட்டல் ஐ, சில்லை அல்லகர அகர இது வருது, இல் கூட்டல் அ லா அப்படின்னு சொல்றோம். அப்ப சில்ல கூட்டல் வற்று கூட்டல் ஐ சில்லவற்றை, இப்படிதான் வரும். அடுத்து யாவென் வினாவும் ஆயியல் தெரியாது. அதே போல யா என்கின்ற ஆகார ஈற்றுள் யா என்று சொல்லப்படும் அந்த ஆகார ஈற்று வினாப்பெயரம் வற்றுச்சாரியை பெற்ற முடியுமா, அந்த இயல்பு தெரியாது. ஆகார ஈற்று வினாப்பெயரும் கூட வற்றுச்சாரியை பெற்ற முடியும், அந்த இயல்பில் தெரியாதுன்னு பாக்குறோம். எடுத்துக்காட்டாக யா கூட்டல் ஐ இயல்பா பிரிக்கிறோம். இப்ப யா என்பது யார் என்னும் வினாப்பெயர், ஐ என்பது வேற்றை உருவு, ஒரு மொழி வரக்கூடிய உருவு. அப்ப எப்படி பிரிப்பீங்க? யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ யாவற்றை, அப்படிதான் வரணும் சரியா. அடுத்து சுட்டு முதல் உகரம் அன்னோட சிவனே ஒட்டிய மெய் ஒழித்து உகரம் கெடுமே. அப்ப சுற்றுலத்தினை முதலாக உடைய உகர ஈற்று சொல் அன்சாரியோடு பொருந்தி தன் பொருந்திய மெய்யை ஒழித்து உகரம் கெடும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப சுற்றுலத்தின்னு சொல்லும் போது ஆயி ஊதான் சுற்றுலத்து. அப்ப இங்க என்ன வரணும்? சுற்றுலத்தினை முதலாக உடைய உகர ஈற்று சொல்ல வரணும். இப்ப உகர ஈற்றின் போது இத்து தூன்னு சொல்றோம் இல்லையா, அது இத்து கூட்டல் தூ உகரம் வருது இல்லையா. அப்ப அது கூட்டல் ஐ அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். அது கூட்டல் அன் கூட்டல் ஐ அதனை, அப்படிதான் வரும். அதே போல சுட்டு முதலாகிய ஐயன் இறுதி வற்றோடு சிவனை நிற்றலும் முறித்தே, அடுத்த நூற்பா. இது சுற்றத்தனை முதலாக உடைய ஐகார ஈற்று சொல் வற்றுச்சாரியோடு பொருந்தி அவ்வேற்று ஐகாரம் நிற்றலும் முறித்து நில்லாமை முறித்து, அது ஐகாரம் பெற்று வரும் பெறாமலும் வரும் பாக்குறோம். அப்ப எப்படி இருப்போம் நம்ம? ஐயன் இறுதி அப்பதான் சுற்றத்தினை முதலாக உடைய சொல்லா இருக்கணும், ஐகார ஈற்று ஈரா இருக்கணும். அப்ப எப்படி பிரிப்போம்? அவை ஆ சுற்றத்து, வை ஐகாரம் அவை, அவை கூட்டல் வற்று கூட்டல் ஐ இசைக்கொண்டு அவையற்றை, அப்படி வரணும். அது ஐகாரம் பெற்று வந்தது. ஐகாரம் கெட்டதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. அவை என்ற சொல், அவை ஐகாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றத்தை முதலாக்கூடிய சொல், நிலைமொழி இருக்கக்கூடியது. அது வற்று சாரி பெறும்போது எப்படி தெரியுதுன்னா, அந்த என்ன சொல்றாங்க, ஐ மட்டும் கெடும், பற்றது நிற்றலும், ஐகாரம் நிற்றலும் கொடுத்து நில்லாமை உறுத்துன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அவைங்கிறதுல ஈவு கூட்டல் ஐல ஐகாரம் கெட்டா அங்க என்ன இருக்கு? அவ்வு மட்டும் இருக்கும். அத ஐகாரம் முழுவதும் கெடும். மகரத்தோடு ஐகாரம் கெட்டவிடத்து எப்படி வருமா? ஐ கெட்டது, கூட்டல் வற்று கூட்டல் ஐ அவற்றை, அப்படி வரும். இது ஐகாரம் கட்டதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து யாவின் வினாவின் ஐயன் இறுதியும் ஆயியல் தெரியாது என்மனார் புலவர். ஆவையின் பகரம் ஐயோடும் கெடுமே. இப்ப யா என்ன வினாவினை படைய ஐகார ஈற்று சொல்லும் சுட்டு முதல் ஐகாரம் போல வற்று பெரும் இயல்பே தெரியாது என்று சொல்லுவர் ஆசிரியர். அவ்விடத்து பகரம் ஐகாரத்தோடு கூட கெடும். அதே போலதான் இப்ப யாவைன்னு வரணும் இல்லையா. யாவை
யாவின் வினாவும் அது வினா பேரா இருக்கணும். யாவைன்னு சொல்றீங்க, யாவை கூட்டல் ஐன்னு பிரிக்கணும் இயல்பா பிரிக்கும் போது. அப்ப அந்த வகரத்தோடு யாவை இங்க சொல்லும் போது அந்த வகரத்தோடு கூடிய ஐகாரம் விடுதலையமா ஐகாரம் போல வற்று பெற்றும் இயல்பு கிடையாது என்று சொல்லுவார். இருந்தாலும் அவ்விடத்து வயகரம் ஐகாரத்தோடு கூட கிடும்போது வகரத்தோடு ஐகாரம் கூட கிடும்போது அந்த வை இது கூட்டல் ஐ முழுவதும் கிடும். அப்ப என்ன வரும்? யாதான் இருக்கும். அப்ப யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ யாவற்றை ஐகாரம் பெற்றது அது பெற்றதுக்கு ஒண்ணு பெறாததுக்கு ஒண்ணு எடுத்துக்காட்டு யாவைனா யாவை கூட்டல் வற்று கூட்டல் ஓடு யாவற்றோடு. அந்த யாவைங்கும் போது என்ன வரணும்? பகரத்தோடு கூடிய ஐகாரம் முழுவதும் கெட்டுரும். கேட்டுட்டா இயல்பா இருக்கும்போது யா மட்டும் ஏன்ற சொல்தான் இருக்கும். அந்த யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ கூட்டல் யாவற்றை அப்படி வரலாம். யாவற்றோடு அதே போலதான் ஒண்ணுக்கு பிரிச்சது போல மற்றதுக்கும் அதே போலதான். நீ என் உருவெயர் நெடுமுதல் குறுகும் ஆவையின் நகரம் ஒன்றாகுமே. அப்ப நீ என்னும் பெயர் நெடிதாகிய முதல் குறுகும் அவ்விடத்து வரும் நகரம் ஒன்றாகும். அப்ப நீ என்பது நீ என குறுகும் அவன் ஒற்று நகரமாக நகர ஒற்று பெற்று வரும் சொல்றாங்க. அப்ப நீ கூட்டல் ஐ என்ன பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப நீ என்னும் நெடுமுதல் எப்படி நீ என குறுகும். அப்ப அந்த நீ எப்படி வருதா? இந்து கூட்டல் நீ சொல்றான். அப்ப ஈகார ஈற்று பெயருக்கு இடையில் நகர ஒற்று பெற்று உருவு ஏற்கும் போது நின்னை என மாற்றம் பெறும். அப்படிதான் வரும். புரிஞ்சுதா? அப்ப நீ கூட்டல் இன் கூட்டல் ஐ நின்னை என வரும். ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரியை. இப்ப ஓகார ஈற்றுக்கு இடையில் வருகின்ற சாரியை ஒன் சாரியை பெற்று வரும். அப்ப ஓகாரம் இக்கு கூட்டல் ஓன்னா கோன்னு சொல்றோம். அப்ப கோ கூட்டல் ஐ இயல்ப கோ என்பது நிலைவில் இருக்கக்கூடிய ஏழு வறுமொழிகள் உருவு வருது ஐகார உருவு. அப்ப எப்படி பிரிப்போம்? கோனை அந்த ஓகாரம் வருது இல்லையா? கோ கூட்டல் ஒன் கூட்டல் ஐ கோனை அப்படிதான் வருது. கோ கூட்டல் ஒன் கூட்டல் ஐ கோனை. அகரம் ஆகாரம் என்னும் மரப்பெயர் கிளவிக்கு அத்தோடும் சிவனும் ஏழன் உருவே. அகர ஆகார ஈற்றுள் சில மொழிக்கு உருவின் கண் எய்தியதன் மேல் சிறப்பு விதி கூறுதல். அதுக்கு சிறப்பாக என்ன சொல்றாங்க? அகர ஆகார என்று சொல்லப்படும் மரத்தை உணரன் என்ற பெயராகிய சொல்லிற்கு இன்சாரியை அன்றி அத்தோடும் ஏழாம் வேற்றுமை உருவு பொருந்தி வரும் சொல்றாங்க. அது அத்து சாரியும் ஏழாம் வேற்றுமைக்கும் பொருந்தி வரும். அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா இது அகரையர்கள் மட்டும் அகரையர்கள் இந்த மாதிரி வரும். விழ கூட்டல் கண் விழ அகரை இருக்கு இல்லையா? இல் கூட்டல் லான்னு வருது. அப்ப விழ கூட்டல் அத்து கூட்டல் கண் விளவத்து கண் அப்படி வரணும். அப்ப அதே பிறகு பல ஆகாரத்துக்கு பலா கூட்டல் கண் பலா கூட்டல் அத்து கூட்டல் கண் பலாவத்து கண் அப்படி வரணும். புரியுதா? இப்படிதான் இந்த நிலைமொழி இருக்கக்கூடிய அகர ஈறுகள் அகர ஈற்று பெயர்கள் அது உயிரீறுகள் இது போன்ற மாற்றத்தை பெறும் என்பதை பார்த்தோம். அடுத்து மெய்யீறுகள் இல்லையா? அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய மெய்யீறுகள் வறுமொழியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏற்கும் போது எத்தகைய மாற்றத்தை பெறுது என்பதை இப்போது பார்க்கலாம். ஞா நா என புள்ளிக்கு இன்னே சாரியை ஞா தன்னகரணா. புள்ளியிற்று நகார ஈரும் நகார ஈரும் இன்சாரியை பெற்று வரும். அப்ப எப்படி நம்ம பிரிப்போம்? எடுத்துக்காட்டு சொல்லும் போது உறிஞ்சு கூட்டல் ஐ பிரிக்கிறோம். உறிஞ்சு இன்ச்சு வருது இல்லையா? ஞா அது மெல்லிற்று இரு. அப்ப உறிஞ்சு கூட்டல் இன் கூட்டல் ஐ இசைக்கொல் டு உறிஞ்சினை அப்படிதான் வரணும். சுட்டு முதல் வகரம் ஐயும் நெய்யும் கெட்ட இறுதி இயல்பில் திரிவின்றே. சுற்றெழுத்து முதலாக உடைய வகர ஈற்று சொல் ஐகாரமும் அதனால் பற்றப்பட்ட மீது அத்தும் இன்னும் அன்றே வற்று எனும் சாரியை தோன்றும். வற்று சாரி தோன்றி முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்னும் சாரியை இறுதிக்கு நிலைபெறும். அதே சமயம் எனது வற்று சாரி வருகின்ற இறுதியிலே வரக்கூடிய சாரியை என்னும் சாரியை இறுதிக்கு நிலைபெறும். இப்ப எல்லாம் என்பதை நம்ம இயல்பா பிரிக்கும் போது எல்லாம் கூட்டல் ஐ தான் பிரிக்கிறோம். அடுத்து அந்த மகரம் முழுவதும் கேட்டோம். அப்ப எல்லா கூட்டல் வற்று கூட்டல் ஐ கூட்டல் இசை கூட்டு எல்லாவற்றையும் அப்படிதான் வரணும். உயர்திணையில் அது நம் சாரியை இடை புணருமா? உயர்திணையாகின் அது அந்த நம் சாரியை இடையில புணரும். எல்லாம் என்னும் இரவு பெயர் உயர்திணை பெயராய் நிற்குமாயின் நம் என்னும் சாரியை இடையில் பெற்று வரும் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப இயல்பா நம்ம பிரிக்கும் போது எல்லாம் கூட்டல் ஐன்னு பிரிக்கிறோம். அந்த எல்லாம் என்று இருக்கக்கூடிய ஈச்சில இருக்கக்கூடிய மகர ஒற்று முழுவதும் கெடும். அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்? எல்லாம் கூட்டல் நம் கூட்டல் ஐ கூட்டல் இசை கொண்டு எல்லா நம்மையும் என வரும். அடுத்த நோக்க பாருங்க. எல்லாரும் எல்லீரும் என்னும் மகர இருகளின் முடிவு. இப்ப எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும் எல்லீரும் என்னும் முன்னிலை இறுதியும் ஒற்றும் உகரமும் கெடுமென மொழிப. நிற்றல் வேண்டும் ரகரப்புள்ளி உண்மை நிலையும் இறுதியான தம்மிடை வருவும் படற்கை மேன நும்மிடை வருவும் முன்னிலை மொழிக்கு. இதுதான் நூற்பா. இந்த நூற்பாக்குள்ள விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உரையாசிரியர் வந்து இளம்புறம் சொல்லும் போது ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு. ஒவ்வொரு அந்த சூத்திரத்துக்கான விளக்கம் பாருங்க. எல்லாரும் என்று சொல்லப்படும் படற்கை இடத்து மகர ஈற்று சொல்லும். அப்ப எல்லாரும் என்பது ஒரு படற்கை சொல்லுங்க. அந்த படற்கைக்கு வருகின்ற மகர ஈற்று சொல்லும். எல்லீரும் என்று சொல்லப்படும் முன்னிலையிடத்து மகர ஈற்று சொல்லும். அப்ப முன்னிலையில் வந்து எல்லீரும் சொல்றோம். அந்த எல்லீரும் என்று சொல்லுகின்ற முன்னிலையில் வரக்கூடிய அந்த மகர ஈற்று சொல்லும். இவற்றின் மகர ஒற்றும் அதன் முன் நின்ற உகரமும் கெட்டு முடியும். அப்ப உகரமும் அது எல்லாரும் இருக்கு இல்லையா, எல்லாரும் கெடுது. அதுல இருக்கக்கூடிய ரூ இருக்கு இல்லையா, எல்லாரும் இரு கூட்டல் ரூ சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய உகரமும் கெட்டு முடியும். அப்ப என்ன இருக்கும்? எல்லாரும் இருதான் இருக்கு இல்லையா, அந்த உகரமும் கெடுவழி. அதனால் ஊறப்பட்ட ரகர புள்ளி கெடாது நிற்றல் வேண்டும். அங்க இருக்கக்கூடிய ரகர புள்ளி இருக்கும் இல்லையா, அது கெடாது நிற்றல் வேண்டும். அவ்விரு மொழிக்கும் இறுதிக்கண் என்னும் சாரியை நிலைபெறும். அப்ப இரண்டுக்குமே என்ன சொல்றாங்க? இறுதியில் வரக்கூடிய சாரியை வந்து சாரியை நிலைபெறும். படற்கை இடத்து தம்மு சாரியை இடைவரும். முன்னிலை மொழிக்கு நும் சாரியை இடைவரும் சொல்றாங்க. அப்ப படற்கையாக இருக்குமையானால் படற்கையில தம் சாரியை இடையில் வரும். முன்னிலை இருக்கும் போது முன்னிலையில் வந்து நும் சாரியை இடையில் வரும் பார்க்கிறோம். சரி, அது எப்ப பிரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க பிளஸ் போட்டு பிரிக்கணும். இப்ப இயல்பா பிரிப்பது எல்லாரும் பரிசுட்டாங்க. எல்லாரும் எல்லீரும் அதுதான் நம்ம இயல்பா பிரிக்கணும். இப்ப எல்லாரும் கூட்டல் ஐ என்பது வேற்றை உறுப்பு. இப்ப எல்லாரும் என்பது நிலைமொழியில் இருக்கக்கூடிய முற்று மகர முற்று மெய்யீர்கள். அந்த மெய்யீர் வந்து எப்படி எல்லா மகர ஒற்று வந்து முழுவதும் கெட்டுருது. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரூ இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கு? உகரம் மட்டும் தான் கெடுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரூ எப்படி வருது? இரு கூட்டல் ஊன்னு சொல்றோம். அந்த உகரம் மட்டும் கெட்டுருச்சு. அங்க என்ன இருக்கும்? எல்லார் அப்படிதான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பிரிக்கணும்? எல்லார் கூட்டல் தம் கூட்டல் ஐ கூட்டல் இசை. அது வந்து எல்லா தம்மையும் அப்படிதான் வரணும். அது வந்து படற்கைக்கு. முன்னிலைக்கு ஒரு இடத்துல பாருங்க, எல்லீரும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப எல்லீரும் கூட்டல் ஐ இயல்பா பிரிக்கணும். அதுல மகரம் முழுவதும் கெடுது. ரூ இருக்கு இல்லையா, ரூல இருக்கக்கூடிய உகரம் மட்டும் கெடும். ரகரப்புள்ளி நிற்றல் வேண்டும் சொல்றாங்க. அப்ப எல்லீர் அடுத்த ஸ்டெப் படிக்கும்போது எல்லீர் தான் நிலைமொழியில் இருக்கணும். எல்லீர் கூட்டல் நும் கூட்டல் ஐ கூட்டல் இப்ப நும் என்பதும் சாரியை தான் இடையில் வரும். அதே போல ஐ என்பது வேற்றை உறுப்பு. என்பது இறுதியில் வரக்கூடிய சாரியை. அப்ப எல்லீர் உண்மையும் அப்படி வரணும். அடுத்து அழன் புழன் என்னும் நகர இருகள். அது வந்து அத்துசாரியை மின்சாரியை பெரும் சொல்றாங்க. அழனே புழனே ஆயிரு மொழிக்கும் அத்தும் இன்னும் உரள தோன்றல் ஒத்தது என்ப உணரும் ஊரே. விளக்கம் பாருங்க. அழன் புழன் ஆகிய இரு மொழிக்கும் அத்துசாரியையும் மின்சாரியையும் பெற்று வரும். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பிரிக்கும் போது நம்ம இயல்பா பிரிக்கும் போது முதல்ல இயல்பா அழன் சொல்லிதான் பொண்ணும், நகர ஒற்றோடதான் பொண்ணும். அழன் கூட்டல் ஐ அதன் நகர ஒற்று முழுவதும் கெடுது. அடுத்த ஸ்டெப் அழன் கூட்டல் அத்து கூட்டல் ஐ அழத்தை. அதே போல புலன் கூட்டல் ஐ புலன்ல நகர ஒற்று முழுவதும் கெடுது. புல கூட்டல் அத்து கூட்டல் ஐ புலத்தை. அதே போல இன்சாரி பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அழன் கூட்டல் ஐ அது நகர ஒற்று முழுவதும் இல்லையா, அழன் கூட்டல் இன்சாரியை இன் கூட்டல் ஐ அழனினை. அதே போல புலனினை வரும். புலன் கூட்டல் இன் கூட்டல் ஐ புலனினை. அடுத்து முற்றுகுற குற்றுகுற ஈர்கள். அது எப்படி வந்து மாற்றம் பெறும் பாருங்க. இப்ப ஏழு என்னும் எண்ணு பெயர் அன்சாரியை பெறுமா. ஏழு என்பது எண்ணு பெயர். அண்ணன் சாரியை ஏழன் இறுதி முன்னர் தோற்றும் இயற்கைத்து என்ப. விளக்கம். இப்ப எப்படி பிரிப்போம்? ஏழு அப்படின்னு பிரிப்போம். ஏழு கூட்டல் ஐ பிரிக்கலாம். அப்ப ஏழு கூட்டல் அன் கூட்டல் ஐ ஏழனை.
இடையில இருந்து என்ன பெயருக்கு வந்து என்னது அன்சாரி வந்து இடையில் வரும். அது முற்றுகுற ஏழு ஏழு ஏழு. அப்ப ஏழுன்னா பிரிக்கணும். நம்ம ஏழுன்னா எல் கூட்டல் ஐ தான் பிரிக்கணும். அப்ப ஏழு கூட்டல் அன் கூட்டல் ஐ ஏழனை. சரி, குற்றுகுற ஈற்றிற்கு இன்சாரி வருமா? அதே குற்றுகுறமாக இருந்தால் இன்சாரி பெற்று வரும். குற்றிய உரத்து இறுதி முன்னர் முற்ற தோன்றும் இன்னும் சாரியை. இப்ப குற்றிய உரமாகிய ஈற்றின் முன்னர் என்னும் சாரியை பெற்று முடியும். இப்ப குற்றியல் உரம் வந்தது இல்லையா, வரகு பூ வருது இல்லையா, பூ இக்கு கூட்டல் பூ குற்றியல் உரம். வரகு கூட்டல் ஐ வரகு கூட்டல் இன் கூட்டல் ஐ வரகினை என வரும். சில குற்றுகுற ஈறுகள் வந்து இரட்டி முடியும் அரட்டித்து முடியும்னு சொல்றாங்க. நெட்டிடத்து இன்பர் ஒற்றுமிக தோன்றும் அப்பான் மொழிகள் அல்வழியான. இப்ப நெட்டிடத்தின் பின்னாக இடையில் இனவொற்று மிக தோன்று சொல்றாங்க. இப்ப நெட்டிடத்தாக இருக்கணும், பின்னாக வந்து இடையில் வரக்கூடிய இனவொற்று மிக தோன்றும். இப்ப எடுத்துக்காட்டு வந்து குற்றுளை உரமா இருக்கணும், குற்றியல உரமா இருக்கணும். யாடுன்னு தான் பிரிக்கணும். யாடு கூட்டல் ஐ. அந்த யாடு என்று இருக்கக்கூடிய உகரம் வந்து கெடுது இல்லையா, இட்டு கூட்டல் டூன்னு சொல்றோம். அந்த உகரம் கேட்டா என்ன இருக்கும், யாட்டு இருக்கும். இப்ப யாட் கூட்டல் இட் கூட்டல் ஐ, அது ரெட்டித்து வருங்கிறதுக்கு அதுல ஒரு இட்டு வருது. யாட் கூட்டல் இட்டு கூட்டல் ஐ யாட்டை என வரும். இப்படிதான் வந்து முற்றுவர ஈறுகள் வந்து மாற்றம் அடையும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஒரு பகுதி முதலிய குற்றுகுற ஈறுகள் அன்சாரியையும் பெறுதல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. தொல்காப்பிய நூற்பா வந்து இளம்பொருள் சொல்லுகின்ற விளக்கம் பாருங்க. ஒன்று முதலாக பத்தூர்ந்து வருவும் எல்லா எண்ணும் சொல்லும் காலை ஆணிடை வரினும் மானமில்லை அகுதின் கிளவி ஆவையில் கெடுமே உய்தல் வேண்டும் பகான் மெய்யே. இப்ப நூத்தாளியே வரிக்கு வரி நம்ம நல்லா படிக்கும் போது அதனுடைய வந்து பொருள் வந்து நமக்கு எளிமையா புரியும். இப்ப ஒன்று முதலாக பத்தூர்ந்து வரும் அப்படின்னா ஒன்று என்னும் எண்ணு பெயர் முதலாக பத்து என்னும் எண்ணு பெயரால் கூறப்பட்டு வரும் எல்லா எண்ணு பெயர்களும் முடிவு சொல்லும் காலத்து அவ்வீற்றிற்கு அன்னை அன்றி ஆண் சாரியை இடைவரையிலும் குற்றமில்லை. அது அன்சாரி மட்டுமல்ல, ஆண் சாரி இடையில் வந்தாலும் குற்றமில்லை, தவறில்லை. அவன் ஆண் சாரியை பெற்றவரே அகுது என்னும் சொல் கிடம். அப்ப ஆண் சாரி வந்த பொழுது அங்க அகுது இருக்குல்லையே, அந்த அகுது என்னும் சொல் வந்து கெடும். அது கெடுவழி, அந்த அகுது கெடுவழி அந்த மகரத்தான் உறப்பட்ட பகரமாகிய மெய் வந்து கெடாத நிற்றல் வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, இவன் எப்படி பிரிப்பான், ஒரு பகுதி நூற்பாலே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பகுதி முதலே குற்றுகுற ஈறுகள் அன்சாரியை பெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம பிரிக்கும் போது அதுதான் முதல்ல நிலைமுறையில கொண்டு வரணும். ஒரு பகுது அப்படிதான் கொடுக்கணும். ஒரு பகுதி கூட்டல் ஐ அப்படிதான் கொண்டு கொடுக்கணும் இயல்பா பிரிக்கும் போது. ஐ வந்து வேற்றை உறுப்பு. அடுத்த ஸ்டெப் ஒரு பகுதி கூட்டல் ஆண் கூட்டல் ஐ அப்படி பிரிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த பகுதி என்று இருக்கக்கூடிய பகுதி எப்படி பிரிக்கும், இப்பு கூட்டல் அகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் பகுது. எப்படி பிரிப்போம் அப்படின்னா இப்பு கூட்டல் அகுது அப்படிதான் பாருங்க, சொல்லி பாருங்க, பகுதுன்னு இருக்கும். அந்த பகுதியில இருக்கக்கூடிய அகுது கெட்டுருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வேணும், ஒரு ரூப அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு ரூப கூட்டல் ஆண் கூட்டல் ஐ இசைக்கட்டு ஒரு பானை. சரியா. அடுத்து அன்சாரி வந்து சொல்றாங்க, அது வந்தாலும் குற்றமில்லை, தவறில்லை. ஒரு பகுது கூட்டல் ஐ. அடுத்த ஸ்டெப் ஒரு பகுது கூட்டல் அன் கூட்டல் ஐ இசைக்கொட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அகுது கெட்டு ஒரு அகுது என்ன சொல்றாங்க, பகரமாகி மெய்க்கடாது நிற்றல் வேண்டும் ஒரு பகுதினை அப்படி வரும். ஒரு பகுதினை. அப்படிதான் வந்து குற்றுகுற ஈறுகள் வந்து மாற்றம் பெறும் என்பதை இளம்பொன்னுடைய உரை நமக்கு தெளிவாக புலப்படுத்துகின்றது. அப்ப உருவியல் என்று சொன்னாலே உருவியலில் ஈற்றில் இருக்கக்கூடிய பேர் அகர ஈறுகள், அகர ஈற்று சொற்கள், மெய்யீற்று சொற்கள். அகர ஈறுகள் என்று சொல்லும் போது அகர வந்து மெய்யீறுகள் அப்படின்னு சொல்றோம், உயிரீறுகள் சொல்றோம் இல்லையா. உயிரீறுகளும் சரி மெய்யீறுகளும் சரி நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிரீறுகள் வறுமொழியில் உள்ள வேற்றிய உருவை ஏற்கும் போது இடையில் பெறுகின்ற மாற்றம் என்ன சாரியை பெற்று வரும் என்பதையும், மெல்லொற்று ஈறுகள் அது மெய்யீறுகள், அந்த மெய்யீறுகள் வந்து நிலைமொழியில் இருக்கின்ற மெய்யீறுகள் வறுமொழியில் வந்து வேற்றிய உருவை ஏற்கும் போது இடையில் பெறுகின்ற மாற்றம், அதாவது சாரியைகள் பெற்று வருகின்ற பொழுது வருகின்ற மாற்றம் என்ன என்பதையும் மிக தெளிவாக இந்த வகுப்பில் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் நன்றி.